தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக ஏசி வெயிட்டிங் ஹால் திறக்கப்பட்டது. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாநிலங்களுக்கு பயணம் செய்கின்றனர். இந்நிலையில் மக்களின் அடிப்படை வசதிகளின் ஒரு பகுதியாக ரயில் நிலையத்தில் ஏசி வெயிட்டிங் ஹால் திறக்கப்பட்டுள்ளது. கழிவறை, குளியலறை வசதியுடன் கூடிய இதற்கு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு பயணிக்கு தலா 35 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி ஏரியில் பெட்ரோல் படகுகள் படிப்படியாக குறைக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி பைக்காரா ஏரியில் இயக்கப்படும் பெட்ரோல் மோட்டார் படகுகளால் ஒலி மற்றும் நீர் மாசு ஏற்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் பதிலளித்த தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம், பெட்ரோல் படகுகளை படிப்படியாக குறைத்து மின் மோட்டார் படகுகள் பயன்படுத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. விசாரணை அடுத்த வாரம் ஒத்திவைக்கப்பட்டது. கும்மிடிப்பூண்டி அருகே எல்லை சோதனை சாவடியில் பறவை காய்ச்சல் தடுப்பு பணியில் குறைபாடுகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே எலாவூர் ஒருங்கிணைந்த சோதனை சாவடியில் கிருமி நாசினி ஸ்பிரேயர்கள் செயலிழந்ததால் வாகனங்கள் செல்லும் பாதையில் கோணிப்பைகள் மீது கிருமி நாசினி ஊற்றி வருகின்றனர். இதனால் நோய் பரவும் அபாயம் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முழுமையான கண்காணிப்பு இல்லை எனவும் தடுப்பு பணிகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் விளாம்பட்டி காட்டு வளவு கிராமத்தில் சாலை வசதி செய்து தராத அரசு அதிகாரிகளை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி பிளக்ஸ் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கிராமங்கள் முழுவதும் கருப்பு கொடிகளை கட்டி மக்கள் தங்களது எதிர்ப்புகளையும் தெரிவித்துள்ளனர். பலமுறை கோரிக்கை வைத்தும் அடிப்படை வசதிகள் செய்து தர எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின் பிளக்ஸ் பேனர் அகற்றப்பட்டது. நாங்கள் ஒரு 60 குடும்பம் வசிக்கிறோம். எங்களுக்கு ரோடு வசதி இல்லை, எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் இருக்காங்க. கவர்மெண்ட்டிட்ட நாங்கள் பலமுறை மனு கொடுத்துருக்கோம், ரோடு வசதி வேணும்னு. ஆனால் இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கவே இல்லை. எல்லா ஆஃபீஸுக்கும் ஏறி இறங்கியாச்சு, கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் மனு கொடுத்தாச்சு, யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களுக்கு உடனடியாக ரோடு வசதி வேணும், இல்லைனா கவர்மெண்ட் பொருளை எல்லாமே அவங்கக்கிட்டே நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு உடனடியாக தார் சாலை வேணும், அடிப்படை வசதி எல்லாமே எங்களுக்கு வேணும். ரோடு வசதி வரலன்னா நாங்கள் இந்த தேர்தலுக்கு யாருக்குமே ஓட்டளிக்க மாட்டோம். இங்கே இருக்கிற 200 ஓட்டு யாருக்குமே வராது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்த நகலை தீயிட்டு கொளுத்தும் போராட்டத்திற்கு தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் விவசாயிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு நடத்தாமல் பயிர் காப்பீடு இழப்பீட்டை மறுப்பது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். மேலும் வர்த்தக ஒப்பந்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி வரும் 15ஆம் தேதி போராட்டம் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சின்ன சேலம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. பெத்தாசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த மணிஷ்குமார் என்ற 20 வயது இளைஞர் விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி சேலம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். இளைஞரின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய உறவினர்கள் முன்வந்தனர். உறுப்பு தானம் செய்த இளைஞரின் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பனியின் தாக்கம் குறைந்துள்ளதால் காளானின் விளைச்சல் அதிகரித்துள்ளது. மேலும் 1 கிலோ காளான் 180 ரூபாய் முதல் 240 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கடந்த 3 மாதங்களாக கடும் உறைபனியின் தாக்கத்தால் காளான் விவசாயம் மிகவும் பாதிப்பு அடைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை பரங்கிமலையில் 661 ஆண்டுகால பழமையான தர்கா சந்தனக்கூடு விழாவில் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் கலந்து கொண்டு வழிபட்டார். சென்னை பரங்கிமலையில் உள்ள பிரசித்தி பெற்ற தர்காவில் 142வது ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தர்காவிலிருந்து புறப்பட்ட சந்தனக்கூடு ஆலந்தூரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தது. முன்னதாக தர்காவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் கலந்து கொண்டார்.
சனி மகா பிரதோஷத்தை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பெரிய நந்திக்கு மஞ்சள், விபூதி, குங்குமம், தேன், தயிர், சந்தனம் மற்றும் 1000 லிட்டர் பால் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாமந்தி, சம்மங்கி, கோழிக்கொண்டை, வெல்வ இலை உள்ளிட்ட வண்ண மலர்களால் மாலைகள் சாற்றப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர்.